முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, திருச்செந்தூரில் இருந்து என் செல்ல பிள்ளையான உனக்காகவே, உன் வாழ்வின் மாற்றத்திற்காகவே, உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பியிருக்கேன். ஒன்றுங்கிறது தான் நீ வாழ்க்கையில் ஒரு சிறப்பான தனி இடத்தை பிடிக்கப் போகிறாய் என்பதற்கான அடையாளம். ஒன்றை தொட்டதின் மூலமாக இந்த கோடிகளில் ஒரு ஆளாக வாழ்க்கையை ஜெயிச்ச பிள்ளையாக நீ வாழப்போகிறாய். 2 என்பது நீ இரட்டிப்பாக சந்தோஷத்தையும் இரட்டிப்பாக நன்மையையும் அனுபவிக்கப் போகிறாய். உன் வாழ்க்கையில இனி எல்லாமே உனக்கு பல மடங்காக பெருமை சேர்க்கும் விதமாக மகிழ்ச்சியாக நடக்கப் போகுதுன்னு சொல்றதுக்காகவே 2ங்கிற எண்ணை 2 முறை அனுப்பி வச்சிருக்கேன். 3 முறை அனுப்பி இருக்கேன்னா, இந்த நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம்னு எப்படி 3 காலம் இருக்கோ, அதே போல இனிமே உன் வாழ்க்கையில வருங்காலம் என்பது மகிழ்ச்சி காலமாகவும் சந்தோஷ காலமாகவும் நிம்மதி காலமாகவும் இருக்க போது. முத்தாய்ப்பாக நீ பல வெற்றிகளை பெற்று இந்த உலகத்துக்கும் சாட்சியாக இறைவனை நம்புனவங்க தோத்து போக மாட்டாங்கன்றதுக்கு உதாரணமாக வாழப்போகிறாய் என்பதை சொல்லத்தான் 3 தொட சொன்னேன். இப்போது வாழ்க்கையில ஜெயிச்சு ஆளா நின்று ரெட்டிப்பு மடங்கு சந்தோஷத்தையும் பெற்று 3 மடங்கு வெற்றியையும் பெற்ற என் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ மாற போற. என் அன்பு பிள்ளையான நீ எவ்வளவு தைரியசாலின்னு எனக்கு நல்லா தெரியும். மற்றவங்க வேணும்னா உன்னை பற்றி புரிஞ்சுக்காம ஆளுக்கு ஒரு விதமாக உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கலாம். மற்றவங்க பார்வையில் உன்னை கோலையாக நினைக்கலாம். ஆனால் எனக்கு எப்போதும் நீ தைரியமுள்ள வலிமையான பொறுமையான பிள்ளைன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ பொறுமையாக இருக்கிறதால தானே மற்றவங்க உன்னை கோலை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மற்றவர்கள் உன்னை பலவீனத்தின் பிரதிபலிப்பாக நினைச்சாலும் நீ எவ்வளவு பலமுள்ள பிள்ளை என்பதை கூடிய சீக்கிரம் இந்த உலகத்துக்கு நான் காட்டுறேன். நீ செய்கிற எல்லா காரியங்களும் நன்மையாக நல்ல விதமாக இருப்பதை இப்போது எல்லாரும் உணரும்படி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன். இந்த உலகத்துல நிறைய பேர் கெட்டதின் நிழலாக கெட்டவர்களாக தப்பு செய்கிறவங்களா தவறான வழியில போறவங்களா இருக்காங்க. ஆனா நீ எப்போதும் யாருக்கும் தீங்கு துரோகமோ செய்யாம, யாருக்கும் கெடுதல் செய்யாம நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருப்பதாலேயே பல பேர் உன்னை பொறுத்துக்க மாட்டாங்க. நீ எப்படி நல்ல பிள்ளையா இருக்கலான்றத, நல்ல பிள்ளையாக நீ வாழ்வதை அவர்களால் ஏத்துக்கவும் ஒத்துக்கவும் முடியல. பொய்யும் புரட்டும் நிறைஞ்ச போலி உலகமான இதுல யாரும் நல்லவங்களா இருக்க முடியாது, நல்லவங்களா வாழ்ந்து ஜெயிக்க முடியாதுன்னு அவர்களுடைய எண்ணம் இருக்கிறது. அவர்களுடைய கருத்து கணிப்பின்படி அவங்க உன்னை பொய்யா இருக்க, போலியா நடிக்கிறன்னு சொன்னாலும் நீ எந்த உணர்ச்சி வசப்படாம அமைதியாக இருக்க கத்துக்கோ என் செல்வமே. மனிதர்கள் எப்போதுமே தன்னை போலதான் மற்றவங்கள நினைப்பாங்க. தான் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிதான் மற்றவங்களையும் பார்ப்பாங்க, மதிப்பாங்க. இந்த உலகம் பொய்யானதாக, போலியானதாக, சூழ்ச்சியானதாக இருப்பதால உன்னையும் அப்படி தப்பாவே நினைக்கிறாங்க. அடுத்தவங்க உன்னை எப்படி பார்த்தாலும் அதுக்கு நீ எந்த விதத்திலும் காரணம் இல்லை. அதனால அவங்கள போல அவங்க உன்னை நினைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா அமைதியா உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீ செய். உனக்கு உண்மையான வெற்றி பாதையை காட்ட இந்த முருகன் இருக்கேன். இனி ஒவ்வொரு நொடியிலும் உன் சுவாசத்திலும் நான் கலந்தே இருப்பேன். இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே உன் வாழ்க்கைக்கான பாடங்கள் தான். உனக்கு எல்லா பாடத்தையும் கற்றுக் கொடுத்து முடிச்சுட்டு நான் இனிமே உனக்கு நன்மை தரக்கூடிய நல்ல வழிகளை காட்ட போறேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைவதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே. உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெற்று நிம்மதியோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். 4 பேருக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துட்டோன்னு வாழ்ற வாழ்க்கையை நீ வாழ வேண்டாம். 4 பேர் கூடயே உன் குடும்பத்துக்குள்ளேயே நீ இருக்காம வெளியே வந்து 4 பேருக்கு உதவணும், 4 பேருக்கு நல்லது செஞ்சோன்ற அந்த பேரும் புகழும் பெருமையும் பெறக்கூடிய பிள்ளையாக உன் வாழ்க்கையை நீ வாழணும் என் செல்வமே. பயமே இல்லாத மனசும் பகையே இல்லாத உள்ளமும் உனக்கு வேண்டும். அன்பும் அறிவும் உனக்குள்ள பெருகட்டும். அந்த அன்பும் அறிவும் தான் உன்னை உயர்த்தும். எதுக்கு எடுத்தாலும் லாபம் வேணும், ஆதாயம் வேணும்னு சுயநலத்தோடையே இருக்காம எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நல்ல எண்ணத்தோட வாழ தயாராகு. நீ என் மேல நம்பிக்கையோட இருந்தீனா இந்த திருச்செந்தூர் முருகன் நானே உனக்கான வாழ்க்கைய அழகாக உருவாக்கி கொடுப்பேன். இந்த அப்பன் முருகனின் மீது நம்பிக்கை வைத்த யாரும் வாழ்க்கையில தோற்று போனதா சரித்திரம் இல்லை. நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். என் மேல நீ நம்பிக்கை வைப்பதற்கு முன்பாக
முதல்ல நீ உன்னை நம்பு. இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் உன் மனசை சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. உன் சுத்தமான இதயத்தை அவர்கள் தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு அப்புறமா உன்னை கை கழுவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு தொடச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீதான் யார் உன்னை நோக்கி வந்தாலும், யார் உன்னை தூக்கி எறிந்தாலும், உன்னை விட்டு விலகி போனாலும் தைரியமாக இருக்கணும். இந்த திருச்செந்தூர் முருகன் எல்லா வகையிலும் உனக்கான வலிமையை கொடுக்க தான் போறேன். அடுத்தவங்க கிட்ட எதையும் கையேந்தி கேட்காம உன் கையிலிருந்து 4 பேருக்கு கொடுத்து உதவக்கூடிய வாழ்க்கைய நான் உனக்கு கொடுக்க போறேன் என் செல்வமே. நீ எந்த விதத்திலும் யாரிடமும் தாழ்ந்து போக நான் விடமாட்டேன். நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை எழுப்பி உயர்த்தி நிற்க வைப்பேன். உனக்குள்ள நான் இருந்து வெற்றியை பெறும் சக்தியாக வலிமை உள்ள ஆளாக மாற்றி காட்டுறேன். உன் இதயத்தின் தூய்மை எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும். என் அருளால உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. இந்த பிரபஞ்சம் காரணமில்லாமல் எதையும் செய்யாது. இந்த அப்பன் முருகனும் சில விஷயங்களுக்காக தான் உன்னை தள்ளி வச்சிருக்கேன், சில விஷயங்களை உனக்கு கிடைக்காம வச்சிருக்கேன். அது எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் அனுப்பி வச்சிருக்கேன். சில பேர்கிட்ட இருந்து நான் உன்னை பிரித்து வச்சது உனக்கு தண்டனை கொடுப்பதற்காக இல்லை என் செல்வமே. நீ ஆன்மாவிலும் மனதிலும் தனித்து நிற்க கற்றுக்கணும். தனியாக நின்னாலும் தைரியமாக இருக்கணுன்றதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் உன் வாழ்விலிருந்து சில பேரை விலக்கி வச்சேன். எல்லாவற்றையும் சுயநலமாக செய்கிற மனிதர்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த பூமியில நீ தனியாகவே சுயமாகவே எல்லாத்தையும் செய்ய கற்றுக்கணும். யாரையும் எதிர்பார்க்காம உன் கைகளின் மூலமாகவே உனக்கான வெற்றியை பெறணும்னு தான் இந்த முருகன் உன்னை தனித்திருக்க செய்தேன். யாருடைய உதவியும் கிடைக்காமலேயே உன்னால் ஜெயிக்க முடியுன்றதை இந்த உலகுக்கு உயர்த்தணும்னு ஆசைப்பட்டேன். நீயும் உண்மையான உனது திறமையின் வலிமையின் மூலமாக இப்போ ஜெயிக்க போற. உன்னை விட்டுட்டு போன உறவுகள் உன்னை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க. நீயும் புதிய நல்ல ஆன்மாக்களோடு நல்ல மனிதர்களோட உன் வாழ்க்கையை நிறைவாக சுகமாக வாழ போற. இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். அன்புனா எப்போதும் அடுத்தவங்களை பிடிச்சிக்கிட்டே இருப்பது கிடையாது. நீ எப்போதும் உன்னை உயர்வாக நினை. உனக்கு நல்லதே நடக்கும்னு நம்பு. யாரையும் எதிர்பார்க்காம உன்னுடைய விஷயங்களை நீ தனியாக தனித்துவத்தோட சிறப்பாக முயற்சி செஞ்சினா இந்த முருகன் நானும் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றிகளை கிடைக்க செய்வேன். உன்னுடைய இறை பக்தியும் உன்னுடைய நம்பிக்கையும் கண்டிப்பா உன்னை உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும் என் செல்வமே. உன் உள்ளத்தை இறுக்கமாக பற்றி இருக்கும் பிணைப்புகள் அனைத்தையும் விடுவித்து நான் உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்க செய்வேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில எல்லா நல்லதும் நடக்க போகுது. எத்தனையோ முறை நீ என்கிட்ட எத்தனையோ வேண்டுதல்களை வச்ச, அது எல்லாத்தையும் நான் ஒன்னா உனக்கு நடத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சில விஷயங்களை நடத்தி கொடுத்துருக்கேன், சில விஷயங்களை தள்ளி வச்சிருக்கேன். ஆனா ஒருபோதும் உன் இதயம் துக்கத்தில் மூழ்கி வருந்தும்படி நான் செஞ்சதே கிடையாது. காலம் போக போக உனக்கு வயசு ஆக ஆக வருஷம் போக போக நான் உனக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சிருக்கேன்றத நிச்சயம் நீ புரிந்து கொள்வாய் என் செல்வமே. உனக்கு தகுதியற்றதையும் உன் மனசை பாதிக்கிற உன்னை கஷ்டப்படுத்தும் விஷயங்களை மட்டும்தான் நான் உன்கிட்ட இருந்து மெதுவாக தள்ளி வச்சிருக்கேன். அதனால உன் வாழ்க்கையில நடக்காத விஷயங்கள் எதுவுமே உனக்கு தண்டனை கிடையாது. அது உன் நலனுக்காக உன்னை பாதுகாக்கவே நான் தள்ளி வச்சேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நான் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் உன் நல்லதுக்காக தான் செஞ்சேன்னு புரிஞ்சுக்கிட்டு நன்றி முருகான்னு உன் வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணித்து விடு. நீ சுவாசிக்கிற மூச்சு காத்தும் உன் வாழ்க்கையும் என் அருளால இனி சிறப்பாக இருக்கும்படியும் நீ நல்லபடியா நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட காலம் நிம்மதியா வாழும்படியும் இந்த முருகன் செய்கிறேன். ஒரு காரியம் நீ நினைச்சது போல நடக்கணும்னா நீ யாருடைய காலையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் அப்பன் முருகன் என்னை நம்பி வந்து என் காலை பிடிச்சு உன் மனசுல இருக்க துன்பங்களையும் சொல்ல முடியாத வேதனைகளையும் கொட்டிட்டாலே போதும். அது அனைத்தையும் சரி செஞ்சு நீ கேட்கிற விஷயங்களை நான் உனக்கு வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருவேன் என் செல்வமே. நீ வடிக்கும் கண்ணீரும் உன்னுடைய பிரார்த்தனையும் கண்டிப்பா அதற்குரிய பலனை கொடுக்கும். எப்போது என் பாதத்தை சரணடைந்து உன் மனசுல இருக்கதையெல்லாம் என் பாதத்துல வைக்கிறியோ அப்போதே உனக்கான காரியங்கள் எந்த தங்குதடையும் இல்லாம நிச்சயமா நிறைவேறும். அதனால முழுசா என்னை நம்பு. உன் வாழ்க்கையை என் பொறுப்புல விட்டுடு. நம்பிக்கைதான் உனக்கு மிக முக்கியம்.
நீ எப்போதும் எதுக்கும் கவலைப்பட வேணாம். என் அருளால நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம், ஒரு உடம்பு சரியில்லைனாலும் சரி, அல்லது காசு பணம் பற்றாக்குறையோ அல்லது கடன் கஷ்டமோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் சரி, உனக்குன்னு உதவி செய்ய யாருமே வரல பத்தியா? நீயாகவே உன் உள்ளத்தில் தைரியத்தையும் வலிமையையும் உண்டாக்கிக்கொள். இந்த பிரபஞ்சமும் உன் அப்பன் முருகனும் உன்னை தனிமையில் வைக்கிறோம்னா அந்த தனிமை தண்டனை கிடையாது. உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலையும் திறமையும் நீ உணர்ந்துக்கணும். நீ எவ்வளவு தைரியமான பிள்ளை என்பதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் செய்கிறோன்றதை புரிஞ்சுக்கோ. அதை மட்டும் நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டினா உன் மனசில் நீ எதுக்கும் பயப்படவோ எதுக்கும் கவலைப்படவோ வருத்தப்படவோ மாட்டாய். எந்த பயமும் துக்கமும் துயரமும் உன்னை நிலைகுலைய செய்ய முடியாது. உண்மையாகவே நீ எவ்வளவு தைரியமான திறமையுள்ள பிள்ளை என்பதை நீ புரிந்து கொள் என் செல்வமே. ஓ வாழ்க்கையில இப்போது நீ அனுபவிக்கிற துக்கமோ சந்தோஷமோ நிம்மதியோ வலியோ இது எல்லாமே நானா உனக்கு கொடுக்கல. நீ ஏற்கனவே செய்த செயல்களின் விளைவுதான்ங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.